Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை இந்த 1ஆம் தேதி இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களிடத்தில் வந்து உங்களை உயிர் பெற செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏனென்று கேட்டால், அப்படித்தான் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்தார். எசேக்கியா ராஜாவினுடைய வியாதியை பார்த்த ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அனுப்பினார். ஏசாயா தீர்க்கதரிசி போய் எசேக்கியா ராஜாவினிடத்தில் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தும்படி சொன்னார். அந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா காதிலே கேட்டவுடன் அவர் எங்கேயும் ஓடல, யாரையும் தேடல, யாருக்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கல. அவர் செய்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் உம்முடைய வழியில நடந்தனே, நான் இப்படியெல்லாம் இருந்தனேன்னு சொல்லி அவர் எப்படியெல்லாம் கர்த்தருக்குள் நடந்து கொண்டாரோ, எப்படியெல்லாம் கர்த்தருக்குள் இருந்தாரோ, அது அப்படியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என் தேவனுக்கு அவர் தெரியப்படுத்தினாராம். அவர் தெரியப்படுத்தின அடுத்த செகண்டு எந்த ஏசாயா தீர்க்கதரிசனத்தை சொன்னாரோ அதே மனுஷனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததாம். அந்த வார்த்தை திரும்ப போய் அவரிடத்துல சொல்லும் பொழுது அவருடைய மரண கண்ணிகள் அவரை விட்டு எடுக்கப்பட்டதாம். அவருடைய பலவீனம் எல்லாம் மாற்றப்பட்டதாம். அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டதாம். அவருடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை வேளையில ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை எல்லாரும் சொல்லிட்டாங்களா, உங்க சரீரத்தில் இருக்கிற அவயமெல்லாம் கெட்டு போச்சு, உங்க சரீரத்தில் இருக்கிற அவயமெல்லாம் சுருங்கி போச்சு, உங்க சரீரத்தில் இருக்கிற அவயமெல்லாம் பலனற்று போச்சு, அது செயலிழந்து போச்சுன்னு சொல்லி உங்களை ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, நீங்க அவ்வளவுதான், உங்க வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? நீ வாழ்க்கையில இனி முன்னேறவே முடியாது, நீ எழுந்து நிற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? இனி நீ வேலை செய்ய முடியாது, இனி உன்னுடைய காரியத்தை எதுவும் பண்ண முடியாது, உன் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிரு, உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிருன்னு ஒருவேளை உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்களா? பயப்படாதீங்க. உங்க அப்பா, உங்க மகாபெரிய தீர்க்கதரிசி இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதி இந்த 2வது மாதத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வாழுவ, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்வாங்க, உன் வியாதியெல்லாம் மாற்றப்படுகிறது, உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படுகிறது, உன் விண்ணப்பத்தையும் உன் ஜெபத்தையும் கேட்டிருக்கிறேன், அதனாலதான் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உனக்கு நேரா நான் அனுப்புறேன். இந்த வார்த்தையானது உன்னை நிச்சயமாய் சுகப்படுத்தும், விடுதலையாக்கும், மாற்றத்தை கொண்டு வரும் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் காலை வேளையில் அவர் அனுப்புகிறார். உங்க கண்ணீர் அவர் பார்த்திருக்கிறாரம்மா, பயப்படாதீங்க. உங்க கவலை அவர் பார்த்திருக்கிறார், பயப்படாதீங்க. உங்க சஞ்சலத்தை அவர் பார்த்திருக்கிறார், பயப்படாதீங்க. உங்க அவயமெல்லாம் கெட்டு போய் கிடக்கிறத அவர் பார்த்திருக்கிறார். நீங்க எழுந்து நிற்க முடியாத நிலைமையில் இருக்கிறத கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதற்காகத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி எசேக்கியா ராஜாவின் இடத்துல அனுப்பினாரோ, அதே போல அந்த மகாபெரிய தீர்க்கதரிசியா இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் வார்த்தையாய் உங்களுக்குள் வருகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள், சுகமடைவீர்கள், மாற்றத்தை அடைவீர்கள், நிச்சயமா நீங்கள் வாழ்வீர்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். வாசிக்கிற வேளையிலே நிச்சயமாய் உங்க கண்ணீர் துடைக்கப்படும், உங்க வியாதி மாற்றப்படும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா ராஜாவின் இடத்தில் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து இந்த 1ஆம் தேதி அன்று 2வது மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டாராம்,
உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாராம், உங்களுடைய கதறுதலை கர்த்தர் பார்த்தாராம். அதனால அவர் சொல்றாரு, உன் கண்ணீருக்கு பதில் எப்படி வருகிறது? விடுதலையாய் வருகிறது. உன் கண்ணீருக்கு பதில் எப்படி வருகிறது? சுகமாய் வருகிறது. உன் கண்ணீருக்கு பதில் எப்படி வருகிறது? கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை நிலைநிறுத்தி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஜீவனை நிலைநிறுத்தி இருக்கிறார். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் கைவிட்டாலும், யார் எந்த ரூட்ல என்ன உங்களுக்கு வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தையெல்லாம் உங்களை பலவீனப்படுத்தி இருந்தாலும் கவலைப்படாதீங்க. எந்த தெய்வம் உங்களை உருவாக்கினாரோ அதே தெய்வம் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை வாழ வைக்கிறேன். உன் வியாதி மாறுகிறது, உன் கண்ணீர் மாறுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இத்தனை நாட்களாய் நீ பட்ட பாடுகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே உங்களுக்கு ஒரு சுகமளிக்கிற ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தையானது உங்களிடத்தில் வந்து அது ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து விட்டு தான் திரும்பும் என்பதில் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, எசேக்கியாவுக்கு தெய்வம் நாட்களை கூட்டி கொடுத்தார். அந்த நாட்கள் நிமித்தம் எசேக்கியா உயிரோடு வாழ்ந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்ன அழகா அந்த வார்த்தையை கொண்டு வருகிறார் பாருங்க. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ இதோ உன் பலவீனம் மாறுகிறது, இதோ உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, இதோ உன் கதறல் கேட்கப்பட்டது, இதோ உன் பலவீனம் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது, இதோ உன்னை நான் வாழ வைக்க போறேன். உங்களிடத்தில் இருக்கிற ஜீவன் கர்த்தருடையதான் இருக்கிறபடியால் அவர் உங்களுடைய ஜீவனுக்கு அவர் நிச்சயமாய் ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அனுப்புவது அதிக நிச்சயம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது எசேக்கியா ராஜாவின் இடத்துல போன வார்த்தையை கேட்டு அவர் கர்த்தரை நோக்கி அழுது புலம்பி விடுதலையும் சுகத்தையும் கேட்டு பெற்றுக்கொண்டாராம். ஆனா இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யறோம்? அநேக பிள்ளைகள் வியாதி என்றால் இங்க போனா நல்லாகும், அங்க போனா நல்லாகும், இந்த மருத்துவத்துக்கு போனா நல்லாகும், இந்த மாத்திரை எடுத்தா நல்லாகும், இப்படி போனா நல்லாகும், அப்படி போனா நல்லாகும்னு ஓடுறாங்க. ஓடுங்க, அது உங்களுடைய நம்பிக்கை, அது இருக்கத்தான் செய்யணும், அதெல்லாம் இருக்கணும், நீங்க ஓடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுமா? எவைகள் சுகம், எவைகள் அற்புதம், எவைகள் மாற்றம், எவைகள் மேன்மை, எவைகள் சுகத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே எசேக்கியா ராஜா எப்படி கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொண்டாரோ அப்படியே நீங்களும் உங்க பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ராஜேந்திரன், ராஜேந்திரன், யார் அந்த ராஜேந்திரன்? உனக்குள்ள இருக்கிற வியாதியை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற மரண கண்ணியை ஆண்டவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி இதோ மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே ராஜேந்திரன் கர்த்தர் உன்னை உயிரடைய செய்கிறார். நீ உயிர் பெற்று எழுந்து நின்று உன்னுடைய வேலையை நீ செய்வ, உன்னுடைய காரியத்தை நீ செய்வ. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, நான் திருமண காரியத்துக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், திருமணத்துக்காக அநேக நாட்களை காத்திருந்தேனே, எனக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி நிமித்தம் நான் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் நினைச்சது, நான் ஆசைப்பட்டது எல்லாம் நிறைவேறாம போயிருமா என்று நீ எதிர்பார்த்து நீ ஓடிக்கொண்டிருக்கிற ராஜேந்திரன், உன்னை கர்த்தர் எழுப்புகிறார், உனக்குரிய காரியத்தை செய்கிறார், உனக்கு ஏற்ற விழா என்பதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உன்னை வாழ வைத்து உனக்கு ஒரு திருமண காரியத்தை செய்து கர்த்தர் உன்னை நிச்சயமாய் உயர்த்துவதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தை. ராஜேந்திரன், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இந்த சுகம் உனக்காக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானுடைய இந்த வார்த்தை நிச்சயமாய் எசேக்கியா ராஜாவை நிறுத்தினது போல உன்னையும் நிறுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ராஜேந்திரன், கர்த்தர் உன்னை வாழ வைக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. மரண கண்ணிகளை எடுக்கிற ஒரே ஒரு வல்லமை என் தேவனிடத்தில் மாத்திரமே இருக்கிறதா. அவரிடத்துல மாத்திரம் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் என் தேவனுக்கு நேராக கொண்டு போக வேண்டுமா நீங்க? அதை தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப விரும்புகிறார். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கதறுதலை பார்த்தேன். நிச்சயமா அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை வாழ வைக்க போறார். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, செய்தியை கேட்கிற வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகமும் அற்புதம் அடையாளம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த 1ஆம் தேதி கர்த்தர் உங்களை வாழ வைக்க போற நாள். இந்த 2வது மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்த போற மாதம் இது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் சந்தித்து வைத்திருக்கிறார். அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் யோசிச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டார். அவர் முடிவு செய்வாரானால் ஒருவரும் மாற்ற முடியாது. உடைய மரண கண்ணிகள்
கட்டுகளெல்லாம் எடுக்கப்படுகிறது, உங்களுடைய வியாதியெல்லாம் மாற்றப்படுகிறது, உங்க சஞ்சலங்கள் மாற்றப்படுகிறது. உங்க நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். நீங்கள் பயப்படாதீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். என்ன அழகா ஆவியானவருடைய வார்த்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு நேராய் வருகிறது பாருங்க. அவர் சாதாரணமாய் சொல்லவில்லை. அவர் 7 முறை அந்த வார்த்தை எழுதி புடமிட்டு எந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை போய் சேர வேண்டும் என்று சொல்லி அவர் அழகாய் தெளிவாய் அவர் குறிப்பிட்டு எழுதி உங்களுக்கு நேராய் அனுப்புகிறார் பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை எசேக்கியா ராஜாவின் இடத்தில் போனது. எசேக்கியா ராஜா கேட்ட பொழுது அவர் உயிரடைந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் சுகபத்திரமா இருந்தார், அவர் நன்மையை பார்த்தார், மேன்மையை பார்த்தார், அடையாளத்தை பார்த்தார், அற்புதத்தை பார்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆவியானவர் இந்த காலை வேளையில தெளிவாய் இந்த 1ஆம் தேதி 2வது மாதத்துல தெளிவாய் சொல்லுகிறார். நீங்கள் வாழுவீங்க, நீங்க சாட்சி உள்ளவர்களா இருப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகள், நீங்கள், உங்க குடும்பம் நிச்சயமாய் மேன்மைப்பட்டிருக்கும். ஒரு வியாதியும், ஒரு சஞ்சலத்தையும், ஒரு கண்ணீரையும் நீங்கள் இனி காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தெளிவாய் இந்த 2வது மாதத்தில் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு, நீங்கள் மேன்மை அடையப்பட்டு, நீங்கள் வாழுவீங்க. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உடைய கிருபைக்காக தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. இந்த வார்த்தை எதற்காக உங்களுடைய பிள்ளைகள் அண்டே கொண்டு போனீங்கன்னு எனக்கு தெரியாது. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ, இந்த வார்த்தை கேட்கிற வேளையில உங்களுடைய பிள்ளைகளுக்குள் ஒரு ஜீவன் உண்டாகும்படியாக, கிறிஸ்துவின் ஜீவன் உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பிரச்சனையும் மாற்றி, எல்லா கண்ணீரையும் மாற்றி, எல்லா துக்கத்தையும் மாற்றி, எல்லா கதறலையும் மாற்றி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறப்பா. சாட்சி உள்ள பிள்ளைகளா பாட்டுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையில மறைங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்க எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்க நாட்களை கூட்டியிருக்கிறார்.